திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு மாற்றுப்பாதைக்கு நிலம் கையகப்படுத்துவதில் வருவாய்த்துறையினர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 6 படை வீடுகளில் 5ஆம் படை திருக்கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருகின்றனர். மலைக்கோவில் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு காண வேண்டி முருகன் கோவில் மலையிலிருந்து முருகூர் பகுதி வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாற்று மலைப்பாதை திட்டம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் மாற்று மலைப்பாதை திட்டம் முடியும் முருகூர் பகுதியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியரிடம் மாற்று மலைப்பாதைக்கு நிலம் கையகப்படுத்துவதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக விவசாயி வெங்கடேசன் என்பவர் குற்றம் சாட்டினார். 5 பேர் கொண்ட தங்களுடைய குடும்பத்திற்கு 54 சென்ட் நிலம் மட்டுமே உள்ளது எனவும் அந்த இடத்தை கையகப்படுத்துவதால் தங்களால் விவசாய பணி மேற்கொள்ளவோ கால்நடைகளை மேய்க்கவோ முடியாது எனவும் அவர் கூறினார். மீறி இடத்தை கையகப்படுத்தினால் தீக்குளிப்போம் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வெங்கடேசனும் அவரது உறவினர் காமாட்சியும் தெரிவித்தனர். இதனால் ஆய்வுக் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க இல்லை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்க்கவே சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் எப்படியோ ஒன்று தள்ளி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட இவங்க மாவட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இல்லை நாங்கள் கெச்சு போட்டு இருக்கோம், நாங்கள் இப்படி தான் போடுவோம் அப்படின்ற இதில் தௌர்ஜன்யம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு நோட்டீஸோ ஒரு எதுவும் விசுவும் பண்ணாமல் எங்களுடைய இந்த இடத்துல அத்துமீறி கொடி நடுறாங்க. இன்னைக்கு எனக்கு 76 வயசு ஆகுது. எங்கள் பாட்ட காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம் சார். எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு 2 பையன், எனக்கு என் மூத்தாருக்கு 2 பையன். அந்த இடத்த நாங்கள் பங்குட்டுக்குன்னு 15 சென்ட்டு அதில் மாடு ஆடு கட்டின்னு இருக்கிறோம். இவங்க திடீர்னு எங்ககிட்ட எதுவுமே சொல்ல கொடி நட்டிட்டு நாங்கள் இதை தான் எடுப்போம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா அந்த ரோடு ஐஎஸ்காரு இதில் தான் எடுக்கணுன்றாரு. எந்த வகையில் நியாயமோ தெரில. இது இப்படி அது மீறி செய்தா இந்த பாரு எங்கள் வீட்டில் 13 பேர் இருக்கிறோம். 16 பேர் மொத்த கிருஷ்ணா ஊற்றின்னு ஒரு